ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்டர் டிஸ்பென்சர் உங்களுக்கு வேணுமா? எங்ககிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்க இதை தரோம். உங்களுக்கு இது தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கேன் வாங்கி இன்னொரு கேன் அதுக்கு வாங்கி அது மேல தூக்கி கமுத்தி தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கும். இல்லனா சர்ச்சி ஊத்தி குடிக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே மேல தூக்கி வச்சு நம்ம ஒரு பட்டன் ஆன் பண்ணா போதும், ஈஸியா தண்ணி வந்துரும், குடிச்சிடலாம். இந்த மிஷின் வெறும் 299 ரூபாய் மட்டும்தான். எங்க வீட்ல இருக்கு, ரஜி பாப்பா வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்குதா? இல்லையா? அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க பூ. உடனே உங்களுக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். போன வீடியோல நாங்க இதுக்கான விளம்பரத்தை பண்ணிருந்தோம், நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆர்டர் பண்ண உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பூ. சீக்கிரமே உங்களுக்குலாம் இது வந்து சேரும். ஆர்டர் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்ககிட்ட இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு உங்களுக்கு காமிக்கிறோம், தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வாங்குறதை விட எங்ககிட்ட கம்மி தான். எங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்க, உங்களுக்கு நாங்க நல்ல நல்ல பொருளா தரணும்னு ஆசைப்படுறோம். உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெறும் 299 ரூபாய் மட்டும்தான். வாங்க இப்ப நம்ம ஆர்டர் ஸ்டோரிக்குள்ள போலாம். வாங்கம்மா வாங்க. இட்லிமா இட்லி, சூடான இட்லி, சுவையான இட்லி, சூப்பரான இட்லி, சுட சுட இட்லி. வாங்கம்மா வாங்க, இட்லி சாப்பிட வாங்க. மல்லிப்பூ இட்லின்னு கேள்விப்பட்டிருப்பியா? ஆனா நிஜமாலே மல்லிப்பூ இட்லியை நான் மட்டும் தான் இந்த உலகத்திலே வித்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. இந்த இட்லியை கையில வாங்கினா தலையில வைக்கிறதா இல்ல சாப்பிடறதான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு பூ போல இட்லி மல்லிப்பூ இட்லி. இந்த இட்லியை பார்த்ததும் சாம்பார்ல முக்கி சாப்பிடுறதா, சட்னியில முக்கி சாப்பிடுறதா, இல்ல மீன் குழம்பு வாங்கி மீன் குழம்புல முக்கி சாப்பிடுறதா, எதை முக்கி முதல்ல சாப்பிடுறதுன்னு உங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும். ஆனா மூணையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமா முக்கி சாப்பிட்டீன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? நானும் அப்பத்துல இருந்து கேட்டு இருக்கேன், வானிலை இருக்க மாதிரி வாத்திட்டு இருக்கா. ஓனர், இட்லி கடை ஓனர். நான் மட்டும் என்ன இடியாப்ப கடை நான் சொன்னேன்? இட்லி கடை தான் அதுக்கே இவ்வளவு விளம்பரம்? ஓனர், நான் இப்படி எல்லாம் விளம்பரம் பண்ண போய் தான் நீங்க வந்தீங்க. எப்பவுமே நம்ம கடை வியாபாரம்னாலே ஒரு ஸ்பெஷல் தான், அதுலயும் இட்லினா ரொம்ப ஸ்பெஷல் ஓனர். அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓனர், அப்ப தெரியும். இப்பவே தெரியுது, இட்லி மாதிரி தான் இருக்கு. ஓனர், இட்லியை கையில எடுத்து பாருங்க ஓனர். இந்த இட்லி வாய்க்குல போடலாமா தலையில வச்சுக்கலாமான்னு உங்களுக்கே தோணும். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, பியாதி இருப்பா. இட்லி திங்காமத்துக்கு தலையில வச்சு திரியிருக்கு. ஓனர், அந்த அளவுக்கு நம்ம கடை இட்லி பூ மாதிரி இருக்கும் ஓனர். பூ மாதிரி இருக்கும், புண்ணாக்கு மாதிரி இருக்கும் சொல்லு. இட்லி திங்க மாதிரி இருக்குமா? இருக்கும் ஓனர். எனக்கு இட்லி திங்கிறதுக்கு தான் வேணும், தலையில வைக்க வேண்டாம். ஓனர், இட்லி திங்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன் ஓனர். ஆனா என் இட்லியை தொட்டு பார்த்தா அப்படி இருக்கும்னு சொன்னேன். தொட்டு பார்த்தா அப்படி இருக்குமா? எங்க இருக்கு? இட்லி மாதிரி தான் இருக்கு. ஓனர், ஸ்பூனால இட்லி குத்தாங்க ஓனர். என் கையில ஸ்பூன் எங்க இருக்கு? என் விரலால தான் மெதுவா தொட்டு பார்த்திருக்கு. உங்க விரல தான் ஸ்போக் ஸ்பூன் மாதிரி இருக்கு ஓனர். அதை வச்சு குத்தி ஓட்ட போட்டு விட்டுறாங்க. அப்புறம் இட்லின்னு விற்க முடியாது, வடான்னு சொல்லி தான் விற்க வேண்டியிருக்கும். வர வர உன் பேச்சு ஒண்ணு சரியில்லை சொல்லிட்டேன். என்ன பணம் வந்துட்டேன்னு ரொம்ப ஆடுறியோ? ஓனர், நான் எங்க ஓனர் ஆடுறேன்? அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம உட்கார்ந்துருக்கேன். ஏன் அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துட்டு உனக்கு? இல்ல ஓனர், வீட்டுல பச்சை கிளி பிள்ளைய பார்த்துட்டு உட்காந்துட்டியாலா? நான் தான் போய் சோறு பொங்குன, அதான் சொன்னேன் ஓனர். பொங்குனாதான் சோறு, அதான் அடுத்த வேலைக்கு சோறு இல்லைன்னு சொன்னேன். ரொம்பதான் உனக்கு பியாதி இருக்குது. ஓனர், உண்மையிலே கஷ்டம் தான் பட்டு இருக்கேன் ஓனர். பாருங்க, இந்த மாசம் வாடகையே என்ன தரல, அடுத்த மாசம் சேர்த்து தரேன் ஓனர். ஆமா, நல்லா தருவா. இப்ப வீட்டுக்கு வருவேன், வாடகை எடுத்து வைக்கணும். முதல்ல தட்டுல 4 இட்லி எடுத்து வை. ஓனர், சட்னியா சாம்பாரா? ஏன் இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் கொடுக்க மாட்டியா? மெசட்டே ஊத்தி தர போற? இல்ல ஓனர், சட்னி சாம்பாரா இல்ல ஸ்பெஷல் குழம்பான்னு கேட்டேன் ஓனர். அப்படி என்ன ஸ்பெஷல் குழம்பு வச்சிருக்க நீ? ஓனர், ஸ்பெஷல் குழம்பு மீன் குழம்பு ஓனர். இட்லி வித் மீன் குழம்பு காம்பினேஷனே கேட்கும் போதே அள்ளுது பாருங்க. சாப்பிட்டு பாத்தியன்னு வச்சிருங்க, அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருவிய. என்னது சொர்க்கமா? இல்ல ஓனர், வாயில வச்ச உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஓனர். நான் வச்ச மீன் குழம்பு ருசியில பிச்சிரும் ஓனர். உன்னையதான் இப்ப பிக்க போறேன், பாத்துட்டே இரு. பேதி இருப்பா, நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லணும். அது என்ன சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியான்னு சொல்லியா? எனக்கு உன் மீன் குழம்பே வேண்டாம். ஓனர், அப்படி சொல்லாதீங்க ஓனர். நல்ல மீனா வாங்கி போட்டு சூப்பரான மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஓனர். இந்த மீன் குழம்பு மட்டும் நீங்க இட்லியில ஊத்தி சாப்பிட்டீன்னு வச்சிருங்க, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளவு ருசியா இருக்கும் ஓனர், சாப்பிடுறீங்களா? மீன் குழம்புக்கு அந்த இட்லிக்கு ஒரே பயண விளம்பரமா தான் இருக்கு. 4 இட்லி எடுத்து வச்சு மீன் குழம்பு ஊத்தி தான் தின்னு பாப்போம். ஓனர், நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? விஷயம் கலந்து வச்சிருக்கியோ? ஓனர், இருந்தாலும் இப்படிலாம் பேசாங்க ஓனர். மத்தவியெல்லாம் வந்து சாப்பிடணுமா இல்லையா? என் கடையில எப்பவுமே தரமான சாப்பாடு தான் இருக்கும் ஓனர். என் இட்லியை மட்டும் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்களே வச்சிருங்க, சந்தோஷமா கூட 10 வருஷம் வாழ்விய.
சாப்பிடலனா அது வந்து டவுட் தான் ஓனர். சே சோதனை பெரும் சோதனையா தான் இருக்கு. 4 இட்லி எடுத்து வச்சு மீன் குழம்பு ஊத்தி தான்னு சொன்னேன். ஓனர் அதுக்கு தான் ஓனர் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்ன உண்மை பையன உண்மை? ஓனர் ஒரு இட்லி 10 ரூபா ஓனர், 40 ரூபா 4 இட்லி. சரி வச்சுதா. 4 இட்லி 40 ரூபாய்க்கு வெறும் சாம்பார் சட்னி தான் கிடைக்கும் ஓனர். நான் ஒரு ஸ்பெஷல் குழம்பு வச்சிருக்கேன் ஓனர். என்ன ஸ்பெஷல் குழம்பு? பையன மீன் குழம்பு தானே ஓனர்? பையன மீன் குழம்பு இல்ல ஓனர், ஸ்பெஷல் மீன் குழம்பு ஓனர். சரி அதுக்கு என்ன இப்போ? ஓனர் மீன் குழம்பு 60 ரூபா, 4 இட்லி மீன் குழம்பு 100 ரூபாய் ஓனர். ஓஹோ அந்த கதை இப்படி போதா? எங்கேயுமே போகல ஓனர், நான் இந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நல்ல வியாபாரமா? ரொம்ப நல்ல வியாபாரம். உங்க ஸ்பெஷல் மீன் குழம்பு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஓனர். எனக்கு மீன் குழம்பே வேண்டாம் ஓனர். ஸ்பெஷல் மீன் குழம்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஓனர். எனக்கு சாதாரண இட்லியும் சாம்பாரும் சட்னி மட்டும் போதும். ஓனர் மீன் குழம்பு வாயில வச்ச சொர்க்கம் ஓனர். சொர்க்கமே வேண்டாம், நான் இங்க தான் வாழ போறேன். இட்லியும் சட்னி சாம்பாரை ஊத்தி குடு. சரி ஓனர் போங்க ஓனர், நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என்னோட ஸ்பெஷல் மீன் குழம்பு சாப்பிடாம போயிட்டீங்க ஓனர். தெரியும் தெரியும், முதல்ல இட்லி எடுத்து வச்சு குடு. சரிங்க ஓனர். நீங்க வேணா பாருங்க ஓனர், மீன் குழம்பு வாசனையே உங்களை இழுக்க தான் போகுது. இழுத்துக்கிட்டோம், நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சோண்டு தொட்டு நாக்குல வச்சு பாருங்களேன், நாக்கு இழுத்துரும். எனக்கு அது ஒண்ணும் தேவை கிடையாது, இட்லியை வச்சு குடு. தாரேன் ஓனர். நல்ல நிறைய சட்னி சாம்பார்லாம் ஊத்திட்டா. இட்லி நல்ல பெருசா பார்த்து எடுத்து வை. சாம்பார் மேலாட்ட கோராத, நல்லா ஆத்தி அடியில இருந்து கோரு. கோரி ஊத்தியாச்சு ஓனர், இருந்தாங்க. தா ஓனர் எப்படி இருக்குது நம்ம கை பக்குவம்? இப்பதான் வாயில வச்சிருக்கேன், சாப்பிட்டு சொல்லி. ஓனர் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு மட்டும் வாங்கி தின்றுனேன்னு வச்சிருங்க, செமையா இருக்குன்னு சொல்லிருப்பேன் ஓனர். இதுவே நல்லதா இருக்கு பாதம். ஓனர் நீங்க மட்டும் சாப்பிடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு? என் பிள்ளைகளுக்கு இட்லி பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும் ஓனர்? எங்க அம்மா உப்புமா கிண்டி வச்சிருப்பா, அதை சாப்பிடுவாங்க. ஓனர் நீங்க மட்டும் நல்லா மொச்சுக்கு இட்லி முழுங்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எப்படி? 2 தட்டு வாங்கிட்டு போங்க ஓனர், இல்லன்னா உங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். இப்ப என்ன சொல்ல வர நீ? யார் பார்த்தா நான் சாப்பிடும்போது? நான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும்ல. பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம இப்படி சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். அதுவும் சாப்பிட்டதே பெரிய விஷயம். காலையில எங்க அம்மா ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு போவேன். இட்லி வேணா நான் வாங்கிட்டு கொடுத்துக்கிடுவேன். இதுக்கு ஒண்ணு நீங்க மனசாட்சி இருக்கா மண்ணாங்கட்டி இருக்கான்னு பேசாண்டா. சரி ஓனர் சாப்பிடுங்க. என்ன ராசப்பே காலையில சமையல்லாம் ஆயிட்டா? அதெல்லாம் எல்லா வேலையும் ஆயிட்டுக்கா. காலையில 6 மணிக்கு முழிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் பாத்துக்கிடுங்க. சோறு கறியெல்லாம் ஆக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும் பத்தியலா. என் புருஷனும் சாப்பிட்டுட்டு கிளம்புவாவ, அதனால சீக்கிரமாவே எழுப்பி வேலையை முடிச்சிடுவேன். தீபானம் செஞ்சிருவியா? முன்னாடி எல்லாம் செஞ்சிருவேக்கா. குழந்தை இன்னைக்கு கடை போட்டுருக்க பத்தியலா, அதனால குழந்தைட்ட டிஃபன் மட்டும் வாங்கிக்கிடுவேன். அப்படியே என்ன கடை போட்டுருக்க? இட்லி சட்னி சாம்பார் மீன் குழம்புன்னு சொன்னா பாத்துடுங்கக்கா. அப்படியா? மீன் குழம்பா? இட்லிக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமே. அதுலயும் காலையில சுட சுட இட்லிக்கு மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருக்கா. வாங்கிட்டு சொன்னால எனக்கு டிஃபன் கடை போடியேனே. ஆமாக்கா, நேத்து ராத்திரியே சொல்லிட்டா. அதனால தான் இன்னைக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு டிஃபன் எதுவும் செய்யல. அவ நம்மளோட நம்பி தானே கடை போடியா, நம்மளே வாங்கலன்னா எப்படி? ஆமா ராசப்பு, நம்மளும் வாங்கலன்னா எப்படி? வாங்கதான் செய்யணும். சரோஜா அங்கிருந்து வரா, கடைக்கு தான் போயிட்டு வராளோ. ஆனா இட்லி எதுவும் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. ஆமா வாங்கற அங்கதான் போயிட்டு வராவே. காலையிலே ஒரு ரவுண்ட் போய் டிபன முடிச்சிட்டு வந்துட்டா போல இருக்கே. என்ன வாணரி யாப்ப விட்டுக்கிட்டே வாரியே? இட்லியும் மீன் குழம்பு வாசனையா அடிக்குது. அது எப்படி அடிக்கும்? ரொம்ப தான் நடிப்பா இருக்கு. அடிக்குது வாணரி. நீங்க பக்கத்துல வரும்போது இட்லியும் மீன் குழம்பு வாசனையா தூக்குன்னு தூக்குதே. ஆமா எங்க போய் சாப்பிட்டுட்டு வரியே? நான் எங்க சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது. அங்க என்னெல்லாம் இருக்குன்னு மெனு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா. பேதி இருப்பா மீன் கறி, நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் வெறும் சாம்பாரி சட்னி ஊத்தி சாப்பிட்டுட்டு வரேன். வாணரி போய் சொல்லாதங்க. ஏன் போடும்போது மீன் குழம்பு வாசனை மூஞ்சி வரைக்கும் வந்து அடிக்குது. ஆமா வாசனை இவ்வளவு நல்லா இருக்கே. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சோ கடவுளே, போய் வாங்கி சாப்பிட்டு பார். பேதி இருப்பா, நான் மீன் குழம்பே சாப்பிடலன்னு சொல்லி இருக்கேன், சாம்பார் தான் சாப்பிட்டேன்னு சொல்லி இருக்கேன், திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. சரோஜா குழந்தை வச்சா மீன் குழம்பு சூப்பரா இருக்குமே, சாப்பிட்டுருக்கலாம்ல. ரொம்ப நல்லா இருக்குமே, மிஸ் பண்ணிட்டே சரோஜா. ஏக்கா அது வந்து இன்னைக்கு நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், வேறதாக்கா. என்ன சொல்லி சரோஜா, மீன் குழம்புல விரதமா? ஆமாக்கா மீன் குழம்பு விரதம். வாணரி அது என்ன மீன் குழம்புல மட்டும் விரதம்? அப்போ கறி குழம்பு வச்சா சாப்பிடுவீங்களாம்மா?
மீன் குழம்பு தின்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். எத்தனை பேர் கிளம்பி இருக்கு? இப்படி ரொம்ப தான் விளம்பரமா இருக்கு. விளம்பரம் இல்ல வானரி, அது நீங்க சாப்பிட்டு பாத்துறதா தானே அதோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நேத்து வச்ச மீன் குழம்புக்கு இன்னைக்கு சுட சுட இட்லி அவிச்சு சாப்பிடும்போது அதுல இருக்க ருசி இருக்கே வாயினால சொல்ல முடியாது. சொல்லாத, சொல்லாம போ. நான் வாங்கிட்டு வந்து விளம்பரத்தை கேட்டேனாக்கா மாந்துட்டா மீன் குழம்புக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு போகும்போது 100 ரூபாய் எடுத்துட்டு அப்பதான் இட்லி சாப்பிட முடியும் மீன் குழம்புல. ஒரு இட்லி 10 ரூபாய் தானே வித்துக்கிட்டு இருப்பா. நான் என்ன 10 இட்லியா திங்க போறேன் 100 ரூபாய் கொண்டு வரதுக்கு? நாலு இட்லி தான் திங்க போறேன். அதுக்கு நான் ஒரு 10 கரண்டி மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு வர போறேன். அப்படியே மீன் குழம்புல சாப்பிட காசியா இருக்கும். அப்போ 100 ரூபாய் எடுத்துட்டு போங்க பிசாண்டி. மீன் குழம்பு ஊத்தனா தனியா 60 ரூபாய் கொடுக்கணுமா? என்னது 60 ரூபாயா? இதுக்கு நான் தனியா மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு தின்றுவேனே. தின்னு உனி யார் வேண்டானா? சரோஜா மீன் குழம்புக்கு தனியா தான் ரூபாய் கேட்கலாம். ஆமாக்கா, அதனாலே நான் வந்து 40 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். 60 ரூபாய் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நானே மீன் குழம்பு சாப்பிடாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். இவ என்னடா வெறுப்பேத்திட்டு இருக்கா? ஓஹோ, நான் கூட ஏறி அம்மனத்தோடு வருதேன்னு பார்த்தேன். இப்ப நானே தெரியுது நீங்க எதுக்கு மீன் குழம்பு சாப்பிடாம வந்திருக்கீன்னு. இதுல வேற தோண்டு வேற கதை விடுறீங்க. சாமி வந்து கண்ணு குத்திர போது வானரி, பாத்து போங்க. நீ ரொம்ப பேசாத, உனி வாயில குத்த போது மீன்காரி. நீ முதல்ல பார்த்து பேசிட்டு போ. நானே மீன் குழம்பு சாப்பிட முடியலன்னு கடுப்புல வந்து நிக்க இந்த மீன்காரி வேற வெறுப்பேத்திட்டு இருக்கா. வானர் கணக்கான வா, நம்ம இட்லியும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு வருவோம். ரூபாய் அதிகமா வச்சேன்னு மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியுமா? மீன் குழம்பு நாக்குல பட்டாதான் நம்ம வாழ்றதுக்கான அர்த்தமே புரியும். வா போவோம். மீன் கறக்கான என் பிள்ளைகளுக்கு பார்சல் தான் வாங்க போறேன். எங்க வச்சு தின்னா எல்லாம் ஒண்ணுதான். வா போய் வாங்குவோம். சரி, மீன் கறக்க வாங்க போ. இட்லிமா இட்லி, மீன் குழம்புமா மீன் குழம்பு, மல்லிப்பூ இட்லி மீன் குழம்பு. வாங்கம்மா வாங்க, மல்லிப்பூ இட்லி மீன் குழம்பு சாப்பிட குழந்தை கடைக்கு வாங்க. மல்லிப்பூ இட்லின்னு இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்குதான் முதல்ல நேர்ல பார்க்க போறீங்க. வாங்கம்மா வாங்க, மல்லிப்பூ இட்லி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. மல்லிப்பூ இட்லிக்கு மனம் சேர்க்க மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் வாங்க. சௌமி, இட்லி சட்னி சாம்பார் தான் சிம்பிள். ஆனா இட்லிக்கு மீன் குழம்புனா ஸ்பெஷல் தானே. இன்னைக்கு இட்லி வித் மீன் குழம்பு. அப்படியா? எனக்கு இட்லி வித் மீன் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமே. குழந்தை, எனக்கு இட்லியும் மீன் குழம்பு ஊத்திட்டா. சௌமி, ஒரு இட்லி 10 ரூபா, மீன் குழம்பு ஒரு ஆளுக்கு 60 ரூபா. 2 பேருக்குனா மீன் குழம்பு 120 ரூபா. எத்தனை இட்லி சாப்பிடுறியோ அத்தனை இட்லிக்கு தனியா ரூபாய் தரணும். அப்படினா சட்னி சாம்பார் அது ஃப்ரீ தான். சரி, அப்படினா சட்னி சாம்பார் மட்டும் கொடு. நாங்க தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு போய் வீட்ல தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கிடியோம். அஸ்கு புஸ்கு நல்லா ஆசைப்படுங்க. இதுக்குதான் உங்ககிட்ட எல்லாம் பார்த்து பேசணுங்க. இது இங்க பார் சௌமி, இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ. இட்லிக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் ஆசைப்பட்டாதான் 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும். இல்லன்னா இட்லிக்கான காசை கொடுத்துட்டு நீங்க சட்னி சாம்பார் ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. இட்லி வாங்கினா எந்த குழம்பா இருந்தாலும் நீ இலவசமா தான் கொடுக்கணும். எல்லா கடைகள்லயும் அப்படிதான் கொடுக்கறாங்க. நீ மட்டும் தான் தனியா மீன் குழம்புக்கு 60 ரூபாய் சொல்லியா? 4 இட்லி சாப்பிட்டா இட்லிக்கு 40 ரூபாய் ஆகும். மீன் குழம்புக்கு மட்டும் 60 ரூபாய் கொடுத்து சாப்பிட முடியுமா? இட்லி விலையை விட நீ குழம்பு வைக்கிற விலை அதிகமா இருக்கு. ஆமா, மீன் விக்கிற விலை என்ன அதிகமா தான் இருக்கும். இப்படி வித்தாதான் கட்டுப்படி ஆகும். நான் ஒன்னும் குழம்பு மட்டும் ஊத்த போறது இல்ல, மீனோட சேர்த்து தான் ஊத்த போறேன். எதுக்கு நீ இப்படி அநியாய விலைக்கு விக்கிறா? எல்லாரும் அநியாயமான விலையா இருக்கேன்னு மீன் குழம்பு வாங்காம போயிட்டோம்னா என்ன செய்வா? அவ்வளவு வேஸ்டா தான போவா. அப்புறம் தூர தான போட வேண்டியிருக்கா. தூர ஊத்தியதை எங்களுக்கு ஊத்திட்டாயா? மீன் குழம்பு என்ன கெட்டா பேரும் நான் ஏன் தூரப்பட போறேன்? மதியம் சோறை மட்டும் பொங்கி கொண்டு வந்து வச்சுட்டு மீன் குழம்பு சாப்பாடு கடை போட்டுருவேன். ஆட்டிப்படின்னு வித்திரம் பாக்குறியா? ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இந்த பாரு குழந்தை, சட்னி சாம்பார் அதிகமா ஊத்து. மீன் குழம்பு கொஞ்சம் ஊறுகா மாதிரி சைடுல வச்சு குடு. டேஸ்ட் அது பாத்துக்கிட்டு என் பார்த்ததுல இருந்து ஒரே நொட்ட நொட்டையா வருது. நொட்டை நொட்டையா வருதோ குட்டை குட்டையா வருதோ? ரூபா கொடுக்காம மீன் குழம்பு இந்த பக்கம் வராது. சும்மா ஊறுகா மாதிரி சொத்தலாம். எனக்கு டேஸ்ட் பாத்துக்கிட்டு என்னன்னு சொல்றேன். டேஸ்ட் பக்கம்னாலே 60 ரூபாய் தள்ளு இந்த பக்கம். அப்பதான் மீன் குழம்பு அந்த பக்கம் வரும். ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. சாமிமா 60 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு தட்டுல மட்டும் மீன் குழம்பு வாங்கி நம்ம 2 பேரும் தொட்டுக்கிடலாம். இன்னொரு தட்டுக்கு சாம்பார் சட்னி வாங்கிக்கிடுவோம். இது நல்லா இருக்க. ஒரு ஆளு 60 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஒரு ஆள் தான் சாப்பிடணும். 2 பேர் தொட்டு தொட்டு சாப்பிட்டேன்னு வச்சிடுங்க. 120 ரூபாய் தரணும் சொல்லிவிட்டேன். இது என்ன கதையா இருக்குன்னு 60 ரூபாய் கொடுத்து வாங்கினதே எங்க அம்மா சேர்த்து சாப்பிடுவா.
உங்க அம்மையும் சேர்ந்து சாப்பிட்டா நான் கரண்டி கரண்டியா கோரி கோரி ஊத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஆள் வாங்கி எவ்வளவு நாள் சாப்பிட்டுடுங்க நான் கேட்க போறது இல்ல. 2 பேர் நான் வாங்கிக்கிட்டே இருப்பியே ஊத்தி முடியாது நான் சொல்லிட்டேன். ரொம்பதான் அராஜகமா இருக்கு வர வர. என்ன பண்ணி தொலைக்க? மீன் குழம்பு பார்த்த உடனே நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு ஆசை வர ஆரம்பிச்சிட்டு 2 பிளேட்டுக்குமே மீன் குழம்பு ஊத்திட்டா. சாம்பார் சட்னி தேவைப்பட்டா ஊத்திக்கிடுவோம். சரி சரி இப்ப சொன்னியா இது சரி. 2 பிளேட் மீன் குழம்பு. இவளுக்கு ஆப்போசிட்டா ஆள் இல்லன்னு ரொம்பதான் ஆடிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு இருக்கு இவளுக்கு.